அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ அனைவருடைய மனதிலையும் இந்த புரட்டாசி மாதத்தில் புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யலாமா, இல்லை புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடுக்கு குடி போகலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கும். சில பேர் போலான்வாங்க, சில பேர் போக மாட்டேன்னுவாங்க. இப்போ இந்த இந்திய நாட்டில் பல மதங்கள் இருக்குது. இப்போ கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் கவனிக்காமல் அவங்க சென்றுவாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த வீட்டில் சென்றதிலிருந்து பாதிப்புகள் தொடரும். அனைவரும் அதாவது இவங்க ஜாதகத்தெல்லாம் கணிப்பதில்லை. ஆனால் 7.5 நாட்டு சனி ஏற்பட்டால் எந்த ஜாதகருக்கு எந்த பலனாக இருந்தாலும் 100% அது எந்த மதத்தில் அந்த ஜாதகர் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பலனை செய்யும். ஆனால் அதை அவங்களால் உணர முடியாது, அனுபவிப்பாங்க. ஆனால் எதனால் இது நடக்குது சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அதே போல தான் எந்த ஜாதகராக இருந்தாலும் எக்காரத்தை கொண்டும் இந்த புரட்டாசி மாதத்தில் வீடு குடி பார்க்கக்கூடாது, கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, நூலிலும் சரி முன்னோர்கள் கூறிய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாது என்று நூறுலையும் ஞானிகளும் முன்னோர்களும் கூறி வச்சிருக்காங்க. ஏனெனில் இந்த மாதத்தில்தான் இரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியால் சூரசம்சாரம் செய்யப்பட்டார், கருத்தில் கொள்ளுங்க. அதனாலேயே இந்த மாதத்தில் வீடு குடி புகுந்தால் அந்த வீட்டில் இருக்கும் வரை அந்த வீடு சுப வீடாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நுழையக்குள்ள அந்த வீடு அதிலிருந்து தீமையான பலன்களையே அந்த ஜாதகத்திற்கு செய்ய நேர்ஞ்சிடும். அதனால் எக்காரத்தை கொண்டும் புரட்டாசி மாதத்தில் வீடு குடி பார்க்கக்கூடாது. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.